வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு சங்கு. அடுத்தடுத்த வந்த சர்வேவில் அதிர்ச்சி, 3ஆம் இடம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னப்பா சொல்கிற, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு காவல்துறை அதிகாரி சர்வே எடுத்திருக்கிறாரு. அந்த சர்வேயில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு விரிவாகவே நாம பார்க்கலாம். இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை 4ஆம் தேதி பார்த்திருப்போம். இதுல இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் என்னன்னா, மொத்தம் 2,27,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அல்லது ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற குடும்பங்கள் ஒரு ஓட்டு தாவேக்காக்கு போட்டிருக்கிறதாக தெரிகின்றது. அதே மாதிரி 2011 சென்சஸ் படி முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இவர்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் வந்து 13%. இவங்க சொல்ற கணக்குப்படி வெறும் 70 லட்சம். ஆனால் எண்ணிக்கையில் நிச்சயமாக அவர்கள் கிட்டத்தட்ட 90 லட்சம் அல்லது 1 கோடி வரை அவர்கள் இருக்கலாம். இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியிலும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கின்றது. கிறிஸ்தவ மக்களும் இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஒட்டுமொத்தமாக அனைத்து மீனவ நண்பர்களும் தாவேக்கா விசிலுக்கு தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது அமைதியாக ஏதோ ஒரு புரட்சி போன்று ஏற்பட்டிருப்பதாக இந்த புள்ளிவிவரத்தின்படி தெரிகின்றது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர், புள்ளி விவரங்கள் எப்பொழுதுமே 100% உண்மையாக இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். 4ஆம் தேதி பார்ப்போம். காவல்துறை அதிகாரி யார் என்பதை பார்த்துட்டு இருப்பீங்க. கூடவே நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இவர் ரவி, காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர். இவர் கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் 2,34,000 பேர் இடத்துல கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார். இருக்கிறதுலே இவர் தான் அதிகமான பெயரை நேரடியாக போய் சந்தித்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கின்றாராம். எப்படி தான் எடுத்தாராம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இவர் வேலை செய்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் பல காவல்துறையில் இருந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் இல்லை காவல்துறையினர் எல்லாருமே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்களாம். ஸோ அவங்களிடத்துல தொடர்பு கொண்டு நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் குறைந்தபட்சம் 10 பேரையாவது அணுகி யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாராம். அவங்களும் ஒவ்வொரு பூத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 10 பேரிடத்திலாவது யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 234 பூத்தில் எடுக்கப்பட்ட சாம்பிளுடைய அளவு 2,34,000. ஸோ எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதிகபட்சமாக 60,000 பேரை தான் அணுக முடிந்ததாம். ஆனால் இவர் அப்படி இல்லை. காவல்துறையில் வேலை செஞ்ச பல பேரை இவர் நட்பு வட்டாரத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நேரடியாக போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றாராம். அதனால் நான் எடுக்கின்ற கருத்து கணிப்பு நிச்சயமாக உண்மையாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த ரவி, காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் சொல்லுகின்றாருங்க. சரி, யாருக்கு தான் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது இவர் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன், அவருக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தான் எப்போதும் புள்ளி விவரங்கள் உண்மையை தெரிவிப்பது கிடையாது. 4ஆம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனால் விஜய் அவர்களுக்கு 41% வாக்குகள் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அவர் 121 தொகுதிகளில் தனித்தே வெற்றி பெறுவார், யாருடைய உதவியும் இல்லாமல் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு ரவி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, வாக்கு எப்படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது, பாரம்பரியமாக அதிமுக மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள் கூட விஜய்க்கு போட்டிருப்பதாக சொல்றாங்க. ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, அவங்க வீட்டில் இருந்த பொடுசுகள்லாம் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை நச்சரித்ததன் காரணமாக ஏன்னா குழந்தை நச்சரிக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறை மாற்றி போட்டிருக்கின்றார்களாம். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டா இவர் ஆட்சியை பிடிச்சிடுவாரு. 2ஆம் இடத்துல அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு இந்த வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கை கொடுக்கிறது. கொங்கு மண்டலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்குகள் விழுந்திருக்கிறது. அதே மாதிரி திமுகவுக்கும் சமமாக வாக்குகள் விழுந்திருக்கிறது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதில் வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு விஷயத்த ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. 2011 சர்வே படி இந்த சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு 75 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன, சர்வே எடுத்து 16 ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது. கிட்டத்தட்ட 2026 அவங்க 1 கோடிக்கு மேலானவர்கள் சிறுபான்மையர் இருப்பாங்க. அந்த சிறுபான்மையர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ விஜய்க்கு பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி விஜய்க்கு சிறுபான்மையர் மட்டும் ஓட்டு போடல, ஒட்டுமொத்த மீனவர்களும், நல்ல வார்த்தையை பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த மீனவர்களும் திமுக ஓட்டு போட்டவங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது மிராக்கல் அப்படின்னு சொல்றார்.
இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுகவுக்கு சங்கு தான் போல இருக்குது. வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் நம்ம திமுகவை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கள யதார்த்தம் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வாக்குகளை எல்லா மட்டத்திலும் வாரி சுருட்டுகின்றார் என்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ரவி அவர் காவல்துறை உயர் அதிகாரியும் சொல்றாரு, திமுகவுக்கு போன வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இப்போ தவேக்காவுக்கு போயிருக்குது. 1 கோடிக்கும் மேற்பட்ட சிறுபான்மையர் வாக்கு இன்னைக்கு விஜய்க்கு போயிருக்குன்னா அப்புறம் திமுக எங்க ஜெயிக்க போகுது? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்குது. 2வது நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல ஊர்ல வாக்குகளை அள்ளி இருக்கின்றார். எனக்கு ஒரு தகவல் செவி வழியாக கிடைத்தது தான் சமீபத்தில். அதாவது போலூர் தொகுதி, ஆர்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டம். அந்த இடத்துல பாமகவில் போட்டியிடுகின்றார் ஒருத்தர். அவரு அந்த தொகுதி முழுவதும் பண விநியோகம் பண்றதுக்கு பணம் கொடுத்தாராம். ஆனா பாமகவில் பணத்தை பெற்றவர்கள் அதிமுகவுடன் இணைந்து கொண்டு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா வாக்காளர்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கல. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல பேரும் பணம் கொடுத்தாதான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு. குறிப்பா இந்த போலூர் தொகுதியில பெரும்பான்மை இருப்பது வன்னியர்கள் தான். அவங்களே பணத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. திமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நீங்க ஏழையா இருந்தா கூட ஒரு 500 ரூபாய் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் வன்னியர்களே. என்னடா நம்ம கம்யூனிட்டியில நிக்கிறான், அவனுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு எண்ணமே கிடையாதுங்க. பணம் கொடுத்தா ஓட்டு அப்படின்ற நிலை இருந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட பணமே இல்லாம 100 ஓட்டு நான் குறிப்பிட்ட சொல்லுகின்ற அந்த ஊர்லயும் தவேக்கா விழுந்திருக்கு. அட திமுக ஓட்டு போனோம்னா 1000 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுறான், பாமக ஓட்டு போனோம்னா 500 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுறான். ஆனா தவேக்காவுக்கு பணமே இல்லை என்றாலும் கூட 100 ஓட்டு விழுந்திருக்குது. அதனால இந்த ரவி அவர்கள் சொல்றதபடி வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் மிராக்களை ஏற்படுத்துவாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்குதுங்க. 2வது பாமக இருக்கக்கூடிய அன்புமணி சரியா எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணியிருக்கின்றார். ஆனால் கீழ்மட்டத்தில் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களா என்றதை கவனிக்காம விட்டுட்டார். அதனால தான் நம்ம 4 வீடியோவுக்கு முன்பாகவே பேசியிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி நல்லா வேலை பார்த்துருக்காரு, அதிமுக காரனும் நல்லா வேலை பார்த்துருக்கிறான், அதே மாதிரி பாஜகவும் நல்ல வேலை பார்த்துருக்குது. கட்சிக்காரங்களா இருக்காங்கல்ல கீழ்மட்டத்தில், அவங்களும் உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. திமுக தீய சக்தி என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால பாஜகவும் நல்ல வேலை பார்த்துருக்காங்க. ஸோ கூட்டணியில் இருந்த இந்த 2 கட்சிகளும் நீயா நானா போட்டி போட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அதே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க சுகமா வேலை பார்க்கல அப்படின்னும் அது கல யதார்த்தத்தில் இன்னைக்கு கண்கூடா தெரிந்திருக்கிறது. பணம் கொடுத்தும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க சுருட்டி பாக்கெட்ல வச்சிருக்காங்க. அதனால போலூர் தொகுதி வெற்றி பெறுவது சந்தேகம், திமுக தான் வரும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது அங்கேயும் வாக்குக்கு பணமே கொடுக்காம விஜய் அவர்கள் வாக்குகளை அள்ளுகின்றார். அந்த வாக்குகள் யாருக்கு போயிருக்க வேண்டியவை? திமுகவுக்கு போயிருக்க வேண்டியவை. அவை இப்போது காசே இல்லை என்றாலும் விஜய்க்கு போகுது. ஸோ எல்லா மட்டத்திலும் நேரடியாக கேட்டு பெறுகின்ற தகவலாக இருக்கலாம், இல்லை அடிக்கடி வருகின்ற சர்வேக்களாக இருக்கலாம். எல்லாமே விஜய் அள்ளுகின்ற வாக்குகள் திமுகவுக்கு போக வேண்டிய பாரம்பரிய வாக்குகள். அவையெல்லாம் விஜயை நோக்கி சென்று இருப்பதனால எனக்கு தெரிந்து திமுக இந்த முறை ஒரு 50 இல்லைன்னா ஒரு 60 தொகுதியில் வெற்றி பெற்றால் அதுவே பெரிய விஷயம், அது கூட கூட்டணியுடன். அதனால அது 3வது இடம் போகும், அதிமுக 2வது இடம் வரும், தவேகா முதலிடம் வரும் என்று ரவி காவல்துறை அதிகாரி சொல்றாருங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக கனவுல தான் உயல்கிறது. அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த செல்வாக்கை இந்த முறை விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வாரி சுருட்டிக்கிட்டு போறாரு. ரவி அவர்களே சொல்றாரு, திராவிட கட்சிகளை தாண்டி விஜய்க்கு ஏன் போடணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, அட ஒரு மாற்றம் போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு மக்கள் போடுகின்றாராம். அவரே சொல்றாரு. மக்கள் போடுகின்றனரா இல்லை இவரே கருத்தை திணிக்கிறாரா என்ற விஷயம் தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு விஜய்க்கு பாத்தீங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாராம். இவர் டீம்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ இல்ல காவல்துறையினரோ வச்சு விஜய்க்கு ஒரு செக்யூரிட்டி போர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை விஜய் கிட்ட போய் தன்னுடைய ஐடியாவை சொல்லியிருக்கின்றாராம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டுங்க, அதற்கு பிறகு எனக்கென ஒரு செக்யூரிட்டி விங்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். காவல்துறை உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய ரவி அவர்கள் கூட எதிர்கால நலனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொல்றாங்க. இவர் சொல்றது உண்மையா பொய்யா என்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது
அதில் சில கற்பனைகளும் அடங்கித்தான் இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் மேடையில் ஏறிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போகிறதும் இல்லாமல் குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் சொல்லுங்க இந்த முறை அண்ணாவுக்கு ஓட்டு போட சொல்லி விடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சார் இல்லையா. ஸோ அதை தான் அடிப்படையான விஷயமா வச்சு இன்னைக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு பொய்யும் அவுத்து விடுறாரு. என்ன பொய் என்று பார்க்கும்போது தமிழகத்தில் 2,27,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கிறது. தப்பா சொல்லிட்டேன், 2,27,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்குது. இந்த 2,27,00,000 ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த ரவி அவர்கள் வந்து சொல்றார். இந்த தகவலே வந்து அடிப்படையில் தவறானது. ஏன் அப்படின்னு சொல்றீங்களா? எங்க குடும்பத்துல மொத்தமா வந்து நாங்க 6 பேர் இருக்கோம். 6 பேரும் நாங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எங்க ரேஷன் கார்டுல இருந்து விஜய்க்கு ஓட்டே போலையே. 2,27,00,000 ரேஷன் கார்டுல இருந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்னு விஜய்க்கு போயிருக்குதுங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக 2 முறை சொல்றாரு ரவி. உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அப்போ ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஓட்டு அங்கே போயிருக்குமா? ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் போட்டிருப்பாரா, இல்லை துர்கா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருப்பாங்களா, இல்லைனா இன்பன் உதயநிதி அவங்க போட்டிருப்பாங்களா? யார் போட்டிருப்பாங்க? அப்போ தயாநிதி மாறன் குடும்பத்திலிருந்து போயிருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ இதெல்லாம் அடிப்படையில் ஒரு கற்பனை. இந்த கற்பனையை சுவாரஸ்யமாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றதுனால நிச்சயமாக நம்புவாங்க என்பதை இவர் நினைச்சிருக்காரு. அதனால தப்பா வந்து இந்த கதைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றார். அப்ப என்னப்பா நீ தானே சொல்ல, அடுத்தடுத்த ரிப்போர்ட்டுகள் திமுகவுக்கு அதிர்ச்சி தர மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை அள்ளுகின்றார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த உயரதிகாரி சொல்றதை மட்டும் வச்சு நான் சொல்லலைங்க. பல இடங்களை நாம நேரடியாகவும் பார்க்குறோம்ல, நம்ம நேரடியாகவும் கேட்குறோம்ல, எங்க ஊர்ல நாங்க பார்க்குறோம்ல எப்படி வாக்குகள் போயிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வாக்குகள் கடந்த காலங்களில் யாருக்கு விழுந்தது, இப்போ யாருக்கு விழுந்திருக்குது அப்படின்னு நம்ம கண்கூடா பார்க்குறோம்ல. எங்க ஊர்ல என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை வைத்து மற்ற ஊர்களில் என்ன நடந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, எங்க ஊர்ல ஒரே ஒரு சமூகம் தான் ஓபிசி. ஆனால் அதுவே பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, அங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வெட்டி போட்டா கூட திமுகவுக்கு போடுறவங்க. ஆனா இப்போ பணமே கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிட்டு விஜய்க்கு போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஒரு 300 ஓட்டு இருக்கும். நான் நேரடியாக போய் கேட்டேன். அந்த 300 ஓட்டில் எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு ஒரு 60 ஓட்டு ஒன்றா விழுந்திருக்கும். மீதி இருக்கின்ற எல்லா ஓட்டுகளும் விஜய்க்கு தான். விஜய் எந்த இடத்துலையும் 10 பைசா கொடுக்கல. சீமான் எப்படி 10 பைசா கொடுக்கலையோ அதே மாதிரி அவரும் 10 பைசா கொடுக்கல. ரெண்டாவது, அந்த 300 ஓட்டில் அதிமுக விழுந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள் யாராவது இருந்தால் போட்டிருக்கலாம். ஆனால் அத்தனை ஓட்டுகளும் திமுக ஓட்டுகள். இப்ப பாருங்க, என் அருகாமையில் இருக்கின்ற ஊரு, என்னுடைய ஊரை வச்சே பார்க்கும்பொழுது விஜய்க்கு வாக்குகள் போய் சேர்ந்திருக்குது. அந்த வாக்குகள் எந்த வாக்குகளா இருக்குது? திமுகவுக்கான வாக்குகளா இருக்குது. பாரம்பரியமான அதிமுக வாக்குகள் பெருசா போனதாக தெரியல. யாருக்கு? விஜய்க்கு. ஆனா அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்குது. அதை கண்டிப்பா நாம உறுதிப்படுத்தலாம். ஏன்னா அதிமுகவுக்கு போகின்ற வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் அதிமுகவுக்கே போயிருக்கும். பல இடங்களில் பணங்களை சரியாக விநியோகம் பண்ணாதனால பணத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. மனுஷனுக்கு ஆசை விடாது எந்த ஒரு விஷயத்திலும் பணம் தொடர்பாக. அதனால் பணம் வாங்கின்னு திமுகவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள் கற்பனையாகவே இருந்தாலும் சரி, களத்தில் நாம் போய் பார்க்கும்போதும் சரி, விஜய் அதிக வாக்குகளைத்தான் வாங்குகின்றார். அது திமுக வாக்குகளாக தான் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு 100% சங்கு. மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது. சரி, வந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வந்துட்டா என்ன நினைப்பாங்க? அடுத்த முறை நாம செத்தாலும் வரமாட்டோம்னு சொல்லிவிட்டு கொள்ளை தான் அடிப்பாங்க. அதனால இப்போ அடித்த கொள்ளையை விட பல மடங்கு நம்ம தமிழகம் சுரண்டப்படும். அப்புறம் மக்கள் எல்லாம் கதற வேண்டியது தான். அடடா, திமுக ஓட்டு போட்டோமே 8,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம குடும்பத்திலேருந்து அள்ளிக்கிட்டு போகிறானே பாவி, மனசாட்சி இல்லாமல் அப்படின்னு கதற வேண்டியிருக்கும். வேற எப்படி? அதனால் திமுக ஓட்டு போட்டவங்களாம் இப்போதே யோசனை பண்ணிக்கோங்க, தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. சரி நண்பர்களே, பார்க்கலாம். இடையில இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நன்றி.